ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிட்னி ஸ்டோன் கரையிறதுக்குரிய மருந்துகளை பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தான் நெரிஞ்சல் முள். இங்கே பார்த்தீங்களா, சுற்றி அதில் முள் இருக்குது. இந்த நெரிஞ்சல் முள்ளை வந்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி வத்துனதும் அதை ஒரு வெள்ளை துணியில் வடித்து நம்ம குடிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த நெரிஞ்சல் முள்ளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கப் ஆகுற வரைக்கும் தண்ணி எடுத்து நம்ம குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நெரிஞ்சல் முள்ளை பொடி பண்ணி அது கூட முருங்கை விதை, வெள்ளரி விதை, இது ரெண்டையும் சேர்த்து 3 பொருள் இருக்கு. இதுல 1 நெரிஞ்சல் முள்ளு, 2 வெள்ளரி விதை, 3 முருங்கை விதை, இந்த 3ஐயும் பொடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொடியும் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில போட்டு அதை 1 டம்ளர் ஆகுற வரைக்கும் வத்த விட்டு நம்ம வெள்ளை துணியில நல்லா ஜலிச்சு திப்பி இல்லாம நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா கிட்னி ஸ்டோன் நிச்சயமா கரைஞ்சிரும். 10 நாள் தொடர்ந்து குடிக்கணும். இப்ப இந்த மருந்து எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சாச்சு. பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க 1 லிட்டர் தண்ணி அளக்க தெரியல அப்படின்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் எடுத்து அளந்து ஊத்திக்கலாம். கூட குறைய இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம அதுல 3 பொருள் சேர்ந்து அரைச்ச பொடி ஒன்று இருக்குல்ல, அந்த பொடியை இப்போ போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ நல்லா அதை பொடியை நல்லா தண்ணி கூட கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு 1 கப் தண்ணி அளவு வத்தி வரணும். இந்த மருந்து இப்போ ரெடி நைட்டே நீங்கள் இந்த மருந்தை ரெடி பண்ணி வச்சுட்டு விடிய காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல இந்த மருந்தை குடிக்கணும். நல்லா வெள்ளை துணி வச்சு ஜலிச்சுக்கோங்க, திப்பி இல்லாம குடிக்கணும். 10 நாள் தொடர்ந்து இந்த மருந்தை நீங்க குடிச்சிட்டு வரணும். விடிய காலையில வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி 1 மாசம் முடிஞ்சதோ 10 நாள் குடிச்சதோ போய் ஸ்கேன் எடுத்து பாருங்க. அப்படியும் கரையிலன்னா தொடர்ந்து நீங்க இதை மாசம் மாசம் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா கல் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி யூரின் வழியா வந்துடும். இதே மாதிரி நிறைய வகையான மருந்துகள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க தமிழ் ஃப்ளேவர்ஸை பாருங்க. இப்போ பாருங்க, இந்த நெரிஞ்சல் முள் மருந்து நல்லா ஊற்றின 1 லிட்டர் தண்ணியும் வற்றி 1 கப் தண்ணி அளவு வத்திருச்சு. இப்போ நாம இதை வடிகட்ட போகிறோம். இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். பாருங்க, ஒரு வெள்ளை துணி எடுத்து தான் அதில் தான் நம்ம இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிக்க போகிறோம். இந்த திப்பி எல்லாம் மேலேயே நின்றுச்சு. நம்ம வடிகட்டின திப்பி அப்படியே அந்த பொடி நம்ம அரைச்சி போட்டோம்ல, அந்த பொடி அப்படியே தனியாக துணியில் இருக்கு பாருங்க. இந்த நெரிஞ்சல் முள் மருந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை காலையில் விடிய காலையில் வெறும் வயிற்றுல நம்ம இந்த மருந்தை குடிக்கணும். மறக்காம தொடர்ந்து 10 நாள் குடிச்சிட்டு வந்தாதான் கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமா பொடிசா கரைஞ்சி உங்களுக்கு யூரின் வழியா இறங்கி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.